ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்ககிட்டலாம் கதை பேசி. ஆமாம் தானே? இடையில என்ன ஆச்சுன்னா, முக்கியமாக சொல்லணுன்னு ஒரு விஷயம். என்ன விஷயம்னா, ஒரு நாள் அன்டைம் ஆயிடுச்சு. டிஃபன் வாங்கலான்னு போனால் கடையெல்லாம் சாத்திட்டாங்க. ஒரு 10:30 10:45 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பயங்கர பசி. அன்னைக்கு சாத்தனூரில் கார்த்தி டீ கடை தெரியுமா உங்களுக்குலாம்? சாத்தனூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ருத்ரா கேட்ரிங். அவன்கிட்ட போயிட்டே பசிக்குதுடா அப்படின்னா, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான். அவன் பசிக்குதுடாங்கிற அந்நேரத்துக்கு கடையை திறந்து பழம்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் காசு கொடுக்க போனால் நல்லா வேணாங்க்கா அப்படி சொன்னான். அது என்னென்னா, அது அந்த ஃபீல் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஃபீல். அக்கா இந்தடா காசு அப்படி சொல்லும்போது, அக்கா இதெல்லாம் வேணாங்க்கா அப்படின்னும் போது, நம்ம வீட்டில் நம்ம தம்பிங்க பணம் வாங்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல். அவன் என் தம்பி தான், அந்த ஃபீல் அவன் எனக்கு கொடுத்தான். அது ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, ராஜா என் பையன், அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். எங்கே ஓடினான்னு தெரியல, என்ன ஆச்சின்னு தெரியல. என்கிட்ட ஷெல்டர் ப்ராப்பராக இல்லாததுனால, அதுக்கப்புறம் கேஜ் இல்லாததுனால இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. மனுஷங்களால் அவங்க தொந்தரவு வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் அந்த ஓட்டம் ஓடுவான். அதனால் இருந்தாலும் மனசு திக்குன்னு அடிச்சுட்டே இருக்குது. எத்தனை நைட்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. எங்கே இருப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. இது இந்த மழை காலங்கிறதுனால இப்படி தான் நடக்கும். இருந்தாலும் கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் வேறு விஷயம், ரொம்ப முக்கியமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, எதுவும் நடக்கல. சரியா? இது சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். எக்ஸாம் எழுத திருவண்ணாமலை போனேன். அதுக்கப்புறம் அங்கே சில விஷயங்கள் நடந்துச்சு. எல்லாத்தையுமே இங்கேயே சொல்லிவிட்டு அப்புறம் எதை எழுதுறது? அதனால் டாடா.